அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். முதல்ல தலைவருக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு ரிமார்க்கபிள் விக்டரியை எதிர்பார்த்ததுதான். நிறைய பேரோட கேள்விகள் என்ன இருந்ததுன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து நீங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் சும்மா நாங்க எதிர்பார்த்ததுதான். எம்ஜிஆர் அவர்களை விட 1.5% எக்ஸ்ட்ராவா வின் பண்ணியிருக்காரு. சில பேர் பண்றதெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இந்த 2 டேஸ்ல. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னன்னா பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. காங்கிரஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சிபிஎம் அண்ட் சிபிஐ இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. விசிகா அவர்களுடையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ரூமர்ஸ் அது மாதிரி வந்துட்டா இருக்கு. இப்போதைக்கு இதுதான் நிலைமை. மேபி நாளைக்கு விலவரியா தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தலைவர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்வீட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. சிஎம் அவர்கள் தோத்த உடனே நிறைய ட்வீட் எல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலோட ஒரு ட்வீட் ஒன்று வந்தது. கொளத்தூரில் அவர்கிட்ட வாங்கி தின்னாத குடும்பமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போ அப்படின்னா தெரியல, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நினைக்கிறேன். நடத்தும் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க இந்த கொளத்தூர் திருநாய்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? வன்மத்துல மக்களை திட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஐடி வந்து கலைஞரிசம் சொல்லி ஒரு ஐடி. ஒரு திமிர்ல தான் இருந்தாங்க இந்த எலெக்ஷன்ல. ஒரு திமிர் தான் உண்மையிலே. நிறைய எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா ஒரு திமிர்ல தான் இருந்தாங்க. டிஎம்கே எம்எல்ஏஸ் காசு கொடுத்தா இவன் ஓட்டு போட்டு போயிடுவான்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பத்தை இன்னைக்கு ஒட்டச்சு தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு விஜய் சார் அவர்கள். இப்போ ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிருக்காங்க. 108 தானே அடிச்சிருக்க, 118 அடிக்கணும்ல. நான் என்ன கேட்கிறேன், 74 75 வருஷம் ஆளுமை இருக்கிற ஒரு கட்சியை தூக்கி பின்னாடி அமிச்சாங்க. ஏன் ஏன் இன்னும் அந்த வர்ணம்? அவர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு, நாளைக்கு பதவி ஏற்க போறாரு. அது நிறைய பேரால முடியல, இதை வந்து ஏத்துக்க முடியல. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. திமுகக்குள்ள வந்து பிரச்சனை நடந்தது. பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில நான் ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சு காட்டுறன்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு வருதுன்றதெல்லாம் நம்ம காதுக்கு வருது. ரொம்ப பெருசா பேசப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்களும் பி கே சேகர்பாபு அவர்களும் அழுதுதான். எங்களுக்கு வந்து அது மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா மனசு கஷ்டத்தோட வச்சுக்கலாம். வந்து பெரிய விஷயமா பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளேயே நான் போல. தூய்மை பணியாளர்களும் ஆசிரியர்களும் போராடி அழுது சாக்கடையில இறங்கி போராடும் போது அப்பெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த கண்ணீர் எல்லாம் தெரியலையா? மக்கள் அழுதா அது வந்து சும்மா அப்படி, அதாவது உங்களோட மனநிலையை மாத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே அழுது தீக்குறீங்கன்னா அப்போ உங்களோட செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் நான் சொல்ல முடியும். உங்களை வீட்டுல உட்கார வச்சாங்க தெரியுங்களா? சரியான தீர்ப்பு தான் மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட சிட்டிங் எம்எல்ஏ வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மக்கள் மக்கள் நினைச்சா எதுவும் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்த இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு நரேஷன் ஒன்று பண்ணாங்க. தற்கொலை பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கு வந்து எதனா ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து இது இது பாசத்துல தான் பண்ணல. இது வந்து இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுக்காக வந்து அவங்க மண்டையில வந்து ஏத்திக்கிட்டே இருந்ததுதான் இந்த விஷயமா நான் வந்து சொல்லணும். ஏன்னா அதுதான் நடந்தது. அவங்க மண்டையில அவங்க தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு அவங்கள வந்து வெறுப்பேத்திக்கிட்டே பண்ண விஷயம். பட் அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திமுக தொண்டர் ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பினராயி அவர் வந்து கேரளால தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து ஒரு யோசிக்கிற தோணியில யோசிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார்ல, விசில் அடிக்கிறவங்களை வந்து திரைக்கு அனுப்புங்கள், ஆனால் அவர்களை சட்டசபைக்கு அனுப்பாதீர்கள் சொல்லும். பாண்டிச்சேரியில பேசின விஷயங்களா நம்ம நிறைய பார்த்தோம். பிஜேபியோட கூட்டணி செகண்ட் பி டீம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு, தேர்தலின் போது தாவேக்காவை எதிர்த்து தாங்கள் பரப்புரை செய்யவில்லை என திருமாவளவன் திடீர் மழுப்பல். எனக்கு தெரிஞ்ச அவர் இங்க வராருன்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. போதும், தயவு செய்து மக்கள் பணி செய்யற இடத்துக்கு வந்துருங்க. உங்களை மாதிரி சீனியர்ஸ், உங்களை மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இங்க தேவைப்படுறாங்க தான். உங்களுக்கு சரியான ஒரு டோர் ஓப்பனா இருக்குது. இப்ப நீங்க பேசுற பேச்சுல தெரியுது. ஒருவேளை நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதையும் பொறுப்பும் பதவியும் அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க மக்களுக்காக ரொம்பவே நல்லது செய்வீங்கன்றது நாங்க எல்லாருமே நம்புறோம். இன்னைக்கும் ஓட்டுக்காக காசு கொடுக்குற கலாச்சாரத்தை நம்ம தலைவர் உடைச்சிருக்காரு. ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து எக்ஸ்பாதிக்கு போட்டிருக்காரு. இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சதுக்கு விஜய் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு.
ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கே போகாதவங்க 29% அப் டு 9th இருக்குங்க 28+ வரையும், 10th பாஸ் ஆனவங்க 32+ வரையும், 12th பாஸ் ஆன 41%, கிராஜுவேட்ஸ் 46%, போஸ்ட் கிராஜுவேட் 38%, ப்ரொஃபஷனல் டிகிரி எஜுகேஷன்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 51%. நான் சொல்றது ஓட் போலிங். நீங்க அதை அப்படியே கம்பேர் பண்ணீங்க, டிஎம்கேக்கு எங்க இருந்து என்ன போட்டிருக்காங்க, டிவிகேக்கு என்ன போட்டிருக்காங்க, நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் படிச்சவங்க எல்லாருமே இது செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்க முடியும். ஆனா நம்ம இந்த அண்டா போன்ற ஆட்கள் என்ன சொன்னாங்க, அது வந்து திராவிடம் போட்ட அந்த சோறு திங்கிறல்ல, திராவிடம் போட்ட சோறுன்னு ஒரு ஐடி ஆளை போய் திட்டுறியே, உனக்கெல்லாம் என்ன திமிர் இருக்கும்? ஒரு படிச்சவனை திட்டுறியே, மாற்றம் உனக்கு கிடைச்சா மக்களோட முடிவு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம மகேசன் தீர்ப்பு. உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய். அவரின் வெற்றிக்கு மனதார வாழ்த்துகிறேன். அவர் மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். கவின் கொலை வழக்குக்கு இவர் ஏன் வாய் திறக்கல அப்படின்னு சொன்னாரு. கவின் கொலை வழக்குக்கு எதனா பேசிட்டோம்னா அதுக்கு தீர்வு கிடைச்சிருமா? தீர்வுக்கு உண்டான செயல்கள் செய்யணும்ல. அந்த செயலை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு எங்க தலைவர். இங்க பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி வெற்றி ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கா சார்பில் போட்டியிட்டு இவர் 71,000 வாக்கு, அதாவது 71,000 வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களுக்கு இப்போ கவின் அவருடைய கொலைக்குண்டான பேச்சு வேணுமா, அதுக்கு உண்டான செயல்கள் வேணுமான்றத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எங்க தலைவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை இன்னும் தீர்வு கிடைக்கல. என்ன ஆச்சு, எல்லாம் மறந்துட்டீங்க அதெல்லாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அழுது தீக்கிற அந்த வீடியோ போட்டு, இந்த லிங்கா படத்துல இருக்கிற ஒரு சாங் எடுத்து போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல போட்டு அழுதுட்டே போற மாதிரி. சரி, நான் கேட்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல என்ன தீர்வு கண்டுட்டீங்க நீங்க? அவ்வளவுதானா அது? புஷ் அப்படின்றீங்களா? அவருடைய பண்ண மாதிரி புஷ் இப்ப அதுவும் சாதி பார்த்து தேர்வு செய்யும் முறையை இந்த வெற்றி உடைத்திருக்கிறது. இதுதான் விஷயம். இந்த சாதிக்காரன் தான் ஜெயிக்கணும், இந்த சாதிக்காரன் தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. அந்த விஷயத்த உடைச்சிருக்குது. தாவேகா வந்து உடைச்சிருக்காங்க. எங்கள் தொகுதியில் ஜெயித்த திரு VS பாபு அவர்கள் மனுஷன் செஞ்சுட்டாரு, சூப்பர். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல அதெல்லாம் பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம வந்து கதறல்களுக்குள்ள போவோம். என்னுடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தோல்வி எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஆமா, நாங்க தோத்துறோம். என்ன தோத்துறோம்னா நான் முடங்கி கிடப்போம்னு நினைச்சீங்களா? எனக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரியல. இப்போ ஜெயிச்சிருக்க தாவிகா வேட்பாளர்கள்லாம் யாரு? எனக்கு அவ்வளவு போனு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தேர்தல்ன்றது ஒரு அங்கம் தான் அப்படிங்கறத நம்ம ஒரு வருஷமாவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு சொன்ன வாக்கு தவறி போயிட்டு திடீர்னு காலையில் ஒரு சின்ன ஸ்பார்க் தோணுச்சு. அது எங்க இருந்து தோணுச்சுன்னு தெரியல. நல்ல வேலை ஸ்டாலின் தோற்றார் என்று நான் நினைக்கிறேன். சட்டசபையில முதல்வர் நான் கல்ல விஜய் எதிர்கட்சி தலைவரா அவர் முன்னாடி ஸ்டாலின் உட்கார அளவுக்கு இவருடைய 72 வருட அனுபவம் தேய்ந்து மலிந்து போகும். தவறு செய்தால் இறங்கி அடிப்போம். இடுபவன் கார்த்தி, இடுபவன் கார்த்தி இறங்கி அடி, ஏசி அடி, நீ ஜீரோல இருக்கடா, ஜீரோ, பூஜ்யம் ராணி. பேச்சை நிறுத்துங்கடா ஃபர்ஸ்ட். தாவேகாவுக்கு ஓட்டு போட்டியான்னு கேட்டு நரிக்குறவர்களை தாக்கிய திமுகவினர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புங்க அதெல்லாம். இந்த மாதிரி அரசியல் பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தகுந்த தண்டனையும் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு தலைவர் பதவி ஏற்கிறார். பதவி ஏற்புக்கு நான் கேட்டிருக்கேன், நானும் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். கிடைத்தால் நான் அதை நேர்ல இருந்து பார்ப்பேன். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நானும் டிவியில உட்காந்து பார்க்கலாம். மீண்டும் பதவி ஏற்றவுடன் நாளையே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.